அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது அன்பு உணவு. இது ரொம்ப முக்கியம். இது யாருன்னா செய்யறவங்க முதல்ல இத கரெக்ட்டா பண்ணணும். அந்த செய்யும்போது வேற எந்த ஒரு குழப்பமா இருந்தா அந்த உணவு சமைக்கிறத நிறுத்தி வச்சுட்டு, போய் அத முடிச்சுட்டு வந்து அப்புறமா சமைங்க. சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே உணவு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சண்டை போட்டுக்கிட்டே அந்த உணவு சமைச்சா, அந்த உணவுல எல்லாரும் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த உணர்வு அவங்களுக்கு மேலும் கோபத்தோட உணவு சமைச்சீங்கன்னா, அவருக்கு கோபம் அதிகமாகும். இன்னும் வேற வேற உணர்வுகள அது தூண்டும். சரிங்களா? அப்ப நீங்க குழப்பத்தோட செஞ்சீங்கன்னா, அது சாப்பிடுற எல்லாருக்குள்ளயும் குழப்பம் இருக்கும். நீங்க சந்தேகத்தோட சமைச்சீங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் சந்தேகம் இருக்கும். அப்ப எதோட சமைக்கிறீங்களோ, அந்த உணர்வை அந்த உணவுக்குள்ள ஊட்டி குடுக்குறீங்க. சேர்த்து குடுக்குறீங்க. அப்ப நீங்க சமைக்கும்போது நல்ல மனநிலையில, அமைதியான சூழல்ல, சந்தோஷமா அதனால இத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சார் அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. உங்க கான்ஷியஸ்ல இருக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லுங்கன்னா, விரத நாட்கள்ல அந்த மலைக்கு போறாங்க. இல்ல ஏதோ உங்க விரதம் இருக்கிறீங்க. உங்க மதம் சார்ந்து இருக்கிறீங்க. அப்போ வந்து செய்ற உணவு வந்து வாயிலே போடாம செய்வீங்க இல்லையா? அப்போ அது எல்லாமும் நல்லா இருக்கும். என்னங்க வாயிலே போடல இவ்ளோ நல்லா இருக்கேன்னா, நீங்க எதையுமே நெனைக்கல. கடவுள் அந்த ஒரு பக்திங்கிற ஒரு விஷயத்துல உங்க மனச வச்சிருந்தீங்க. பக்தியோட செஞ்சீங்க. அந்த பக்தியோட செஞ்சதுனால, அந்த உணவு நல்லா இருக்கு. வெறும் பக்திக்கே நல்லா இருக்குது. அன்பு சேர்த்து, நன்றிய சேர்த்து அந்த உணவு குடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது? அந்த உணவுல தேவையில்லாத எல்லாத்தையும் அது காலி பண்ணிடும். அப்ப அந்த விஷயத்திலயாவது நீங்க கரெக்ட்டா இருங்க. சரிங்களா? ஏன்னா, அந்த அன்பு உணவு தயாரிக்கும்போது நீங்க மனசுக்குள்ள நினைக்கணும். அன்போட எந்த தேவையில்லாத உணர்வுகளும் இல்லாம, அன்போட நீங்க சமைங்க. என் வாழ்க்கை துணை இத சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இந்த உணவு சாப்பிடுற வாழ்க்கை துணை, என்னோட குழந்தைங்க, எங்க மாமனாரு, மாமியாரு, உறவுகள், நட்புகள் இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கணும். நல்ல பலத்தோட இருக்கணும். இந்த உணவுகள நான் மிச்சம் மீதி விலங்குகளுக்கு போடணும். அத சாப்பிடுற அந்த விலங்குகளும் நல்லா இருக்கணும். அத சாப்பிடுற உயிரினங்கள், செல்லப்பிராணிகள் இது எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியா அந்த உணவ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அவ்வளோ சுவையாவும் இருக்கும். அத சாப்பிடுறவங்க மனசும் நீங்க சொல்றத கேட்பாங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா, நீங்க இப்படி சாப்பாட்டு வழியா சொல்லிடுங்க. நேரடியா போய் சொல்லிடுங்க. "என்னங்க நம்ம நாளைக்கு இதுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல வேண்டியதில்ல. இந்த உணவு செய்யும்போதே நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், கேட்கணும்னு அவர் உடனே கேட்பாரு. நீங்க சொன்ன உடனே டக்குன்னு கேட்டுருவாரு. சரியானதுக்கு பயன்படுத்தணும். தவறானதுக்கு பயன்படுத்திறக்கூடாது. சரிங்களா? அது வந்து என்னன்னா, என்ன சொல்லி பண்றோமோ அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சுரும். அப்ப அந்த ஒரு தன்மையோட அந்த உணவ தயார் பண்ணுங்க. இப்படி தயார் பண்ணீங்க அப்படின்னா, அந்த உணவு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அன்பான உணவா மாறிடும். அப்படி அன்பான உணவா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த உணவு அது அது சாப்பிடுற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆரோக்கியமா இருப்பாங்க.